வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இந்த முறை பிரதோஷத்தை பற்றியும் அமாவாசை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும். ஸோ வாரத்தில் திங்கள் செவ்வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும். குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணும், பெரிய லெவலில் ஏதாச்சும் பணங்கள் லெவல் எல்லாமே நீங்கள் சிந்திப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 3, 12ஆம் அதிபதி புதனும் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஏதாச்சும் வெளியில் போனால் நல்ல காசு கிடைக்குமா, நல்ல ஒரு வருமானங்கள் வருமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனைக்கான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதனால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3இல் நீச்சமாக இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆகும்போது கொஞ்சம் மன வருத்தங்கள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம், தாயார்கிட்ட பேசும்போதும் நம்ம கொஞ்சம் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நமக்கு மன வருத்தங்கள் கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். கால் சம்மந்தமான விஷயங்களில் பெயின் வரலாம், இல்லைன்னா வயிறு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன உபாதைகள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு பிரச்சனைகளோ மன வருத்தங்களோ வர்றதுக்கான அப்பாவுடைய பிடிவாதம் நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்தும். அதனால் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. அதனால் முதல்ல சொன்னோம், உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கொஞ்சம் பகை உணர்ச்சிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மன வருத்தங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருங்க. ஏன்னா மூத்த இளைய சகோதர சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன், செக் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள், வீடு விற்பனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், இப்போ தசாபுக்தி பலன்கள். ஸோ கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி, சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குடும்பத்திற்காக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தொட்டு வைக்கும். கடக லக்னமாக சந்திர தசாபுக்தினா சந்திரன் கொஞ்சம் குடும்பத்துக்கான விரயங்கள் சின்னதாக திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுக்தி எந்திரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், ஸோ வேலை சம்மந்தமான விஷயம், குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த எமோஷன் ஆவீங்க. குழந்தைகளோட விஷயங்களால் நமக்கு ஒரு மன வருத்தங்களோ மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக ராகு தசாபுக்தி எந்திரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு இப்போ உங்களுக்கு 8ல் இருக்குங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷனான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. கடக லக்னமாக குரு தசாபுக்தி எந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல்ல ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில் நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளோ சிக்கலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக சனி தசாபுக்தி. சனி 7, 8ஆம் அதிபதி 9இலும் தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி எந்திரங்கள். புதன் 3, 12ஆம் அதிபதி
இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் விற்றுட்டு ஏதாச்சும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய கொடுக்குங்க. கடகடகணமாக வந்து கேது தேசம் கேது 2ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு பேசுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகடகமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது கற்பனையில் சில நேரங்களில் வந்து 3ன்றபோது நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம எமோஷன் ஆகிறது, வீடு சொத்துக்கள் விற்பனை மற்றபடி செக் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு இறைவனை வந்து நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம வந்து அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் வந்து அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது அற்புதமான பலங்கள், உங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர் இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக, அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். அந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார், எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால் நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது நமது மூதாதையர்கள், அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணலாம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் பண்ணணும், கலந்துக்கணும், நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்கலேன். அமாவாசை எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய் ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார் நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள் ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சேர நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன்.
சிறப்பான பலன்கள். உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பாங்கன்னா, பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி, சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.